சென்னையில ஒரு பாட்டி வந்து கடந்த ஆட்சி காலத்துல முக ஸ்டாலின் அவர்கள் போஸ்டரை பார்த்து மண்ணையோ செருப்பை எடுத்து அடிக்கிறாங்க. அதை பார்த்த ஒருவர் வந்து ஃபுல் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டாரு. அந்த சமூக வலைதள வைரல் ஆனதுனால நிறைய கண்டனங்கள் எழுந்து இப்ப அந்த மூதாட்டியை ஒரு தனிப்படை அமைச்சு போலீஸ் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து என்ன காரணத்துக்கு அப்படி பண்ணாங்க யாருக்கு தெரியும்? 1000 ரூபாய் காசு வரலையா, அவங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருக்கலாம் முக ஸ்டாலின் அவர்களால. அதனால அந்த ஆத்திரத்தை அவங்க அந்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ இந்த அரசு வந்து சொல்லுதா தாவேகா அரசு வந்து அட்டுழியம் பண்றாங்க, அராஜகம் பண்றாங்க, பழி வாங்குதல் பண்றாங்க, இவங்களுக்கு சொல்றதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை அனுமதிச்சிருக்காங்க. இதுதான் இந்த கட்டத்தில் வந்து நிற்குது. அதே மாதிரி தாவேகா அரசு எல்லா விஷயத்துக்கும் அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. இப்போ தமிழக வெற்றிக்கழக அரசு யார் அவதூறா பேசினாலும் எங்க பேசினாலும் அதை அனுமதிக்க கூடாதுங்கிறதுல அவங்க மும்முரமா இருக்காங்க. இப்போ முதல்வர் ஆன பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுடைய ஒய்ஃபு பிள்ளைங்க ஒரு நடிகையோட சேர்த்து வச்சு பயங்கரமா, அதாவது நீ ஒரு அமைச்சரா இருக்கீங்க, ஒரு திருச்செந்தூர் தொகுதிக்கு எம்எல்ஏவா இருக்கீங்க அப்படின்னா அந்த அரசுல உள்ள குற்றச்சாட்டுகளை சொல்லுங்க, அரசியல் ரீதியா அவரை தாக்குங்க, நிர்வாக ரீதியா அவரை தாக்குங்க, அது எந்த பிரச்சனையும் யாரும் எந்த கொஸ்டின் கேட்கப்படுறதில்ல. ஆனா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து ரொம்ப கேவலமா ரொம்ப அற்பமான சொற்களால பேசுறத யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப ஆக்சுவலா இவரை கைது பண்ணதுனால நிறைய பேர் வந்து போராட்டத்துல கைது பண்ணக்கூடாது, அதாவது அவங்க கூட உள்ள ஜால்ரா அடிக்கிறவங்க அந்த மாதிரி விஷயம் பண்ணுவாங்க. மக்கள் ஒரு துளி கூட ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இந்த பேசின பேச்ச ஒரு வீடியோ கிளிப் மட்டும் யூடியூப்ல போட்டு பார்த்தா தெரியும். அவர் பேசின இதனாலதான் கைது பண்ணியிருக்காரா, இது நல்ல கைது தான், அவருக்கு தேவையான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அப்படிப்பட்ட கேவலமான சொற்களால அவ்வளவு வசைப்பாடி வச்சிருக்காரு. ஒரு ஆள் மேல இவ்வளவு வன்மம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாருன்னா இவ்வளவு வன்மத்தை கொட்டுறதா அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் அதுல அவர் பேஜ்ல முழுக்க இருந்தது. அதை பார்த்து அவங்க வந்து ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த வழக்கு வந்து போயிட்டு இருந்தது. அனிதா ராதாகிருஷ்ணன் அதை தெரிஞ்சு அவர் வந்து முன்ஜாமீனுக்கு வந்து கேட்டு கோர்ட்டுல போனாரு. கோர்ட்டு ஒரே விஷயம் சொல்லிடுச்சு, நீங்க 3 முறை அமைச்சராக இருந்திருக்கீங்க, நீங்க வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி, இவ்வளோ டைம் வந்து எம்எல்ஏவும் இருந்திருக்கீங்க, நீங்க ஒரு முதல்வரை பார்த்து எப்படி இவ்வளவு கேவலமா பேச முடியும், உங்களுக்குலாம் முன்ஜாமீனா தர முடியாது, போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அடுத்த செகண்டே போலீஸ் வந்து டைரக்டா அவர் அரெஸ்ட் பண்ண போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி டைரக்டா கோர்ட்டுக்கு தான் கொண்டு போனாங்க. இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு 2 விஷயங்கள் வந்து அவங்க திமுக கட்சி தலைவர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், RS பாரதி ஒருத்தர், இவங்க 2 பேரும் ரொம்ப ஒரு காமெடியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை உங்கள்கிட்ட நான் பின்னாடி சொல்றேன். இப்போ இந்த விஷயங்கள் முடிச்சிருவோம். அனிதா ராதாகிருஷ்ணன் மேல ஆல்ரெடி 2 வழக்கு இருக்கு. சொத்துக்குவிப்பு வழக்கு இருக்கு, அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் மேல அவதூறு பேசின வழக்கு. இந்த வழக்கு எல்லாமே 2006 சொத்துக்குவிப்பு வழக்கு வந்துச்சு. 2019 அதுக்கான வழக்கு போட்டு எந்த நடவடிக்கையும் இதெல்லாம் எடுக்கல. கண்டிப்பா அதையுமே தோண்டி எடுப்பாங்க. அதான் ஆரம்பிச்சிருக்காங்களே தாவேகா அரசு, அதை கண்டிப்பா கையில் எடுத்து ஒவ்வொரு அமைச்சர்களா எல்லாரையும் கையெடுக்கிற வேலை நடக்கும் கண்டிப்பா. இப்போ அவரை அரெஸ்ட் பண்ண வராங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அரெஸ்ட் பண்ண வந்ததும் என்ன சொல்றாரு அவரு, எங்களுடைய வக்கீல் வரட்டும், வக்கீல் வந்தாதான் நான் வருவேன், இல்லைன்னா வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்றாரு. போலீஸ் வந்து இல்ல சார், உங்களை ஜீப் அரசு போகணும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. சார் எங்க வக்கீல் வந்தா நான் வரேன், நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லி அவர் வலுக்கட்டாயமா நீ கண்டிப்பா வந்தே ஆகும்னு சொல்லிட்டு ஜீப்ல ஏத்தி தான் அவர் வந்து கூட்டு போறாங்க. அங்க நின்று நிறைய பேர் வந்து போர்க்கொடி தோக்குறாங்க. இந்த அரசு பழிவாங்குதல்ல அதாவது திமுக அரசு மீது பழிவாங்குதல் நடவடிக்கையை வந்து தாவேகா அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து பழிவாங்குதல் நடவடிக்கை தான். பழிவாங்குதல் நடவடிக்கையா? அவர் மேல சட்டப்படியா விஷயங்கள் எடுத்திருக்காங்க. தனி மனிதன் மீது அவதூறு வழக்கு போட்டு அதை வந்து கைதும் பண்ணலாம், கைது பண்ணி கோர்ட்டில் நிறுத்தலாம். அந்த விஷயங்கள் தான் தமிழக வெற்றிக்கழக அரசு பண்ணிருக்கு. இது பழிவாங்குதல் எப்படி சொல்ல முடியும்? இப்போ சட்டப்படியா ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அது எப்படி பழிவாங்க? எது பண்ணாலும் நீங்க எல்லாம் ப்ராப்பரா இருந்துட்டீங்க, எது பண்ணாலும் பழிவாங்குதல் அப்படின்னா அது எப்படி கரெக்டா இருக்கும்? திமுக வந்து கடந்த காலங்களில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆபாச பேச்சாளர்களை மேடையில் ஏற்றி எவ்வளவு கேவலமானாலும் பேசு அப்படிங்கிறது. அதே மாதிரி திமுக சைட்ல இருந்தும் அதிமுகவை அவ்வளவு கேவலமா பேசுறது. அதே மாதிரி அதிமுகவும் திமுக அப்படி பேசுறது. அதாவது 2 கட்சிகளும் மாறி மாறி ஒரு அவதூறுகளை பேசிக்கிட்டு இண்டிவிஜுவலா பேசிக்கிட்டு இப்படி வந்ததுனால அவங்களுக்கு அது பழகி போயிடுச்சு. எல்லாமே அப்படித்தான் நடக்கும். திமுக என்ன பண்ணுவாங்க, அவதூறு பரப்புவாங்க, இங்கேதான் அங்க பரப்புவாங்க. நாங்க சொத்து குளிப்பு வந்தா அப்படியே ஒரேடியா மூடிடுவோம், என்னத்தை மூடிடுவாங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க எல்லா கையிலும் ஓரத்துல தூக்கி. அதே மாதிரி திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் ஒரே மாதிரியான நிலைப்பாடு தான் எடுப்பாங்க. இவங்களுக்கு அவங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு இவங்க பண்ணுவாங்க. எல்லா விஷயத்திலும் இப்படிதான் போயிட்டு இருப்பாங்க. இப்போ புது அரசு வந்ததும் இவங்களால மாற்றி நடக்குதா சில விஷயங்கள் வந்து. RS பாரதி ஒரு விஷயம் சொல்லுவான்னு சொன்னு பாத்தீங்களா? RS பாரதி என்ன சொல்றாரு, இதுவரையும் யாரையும் கைது செஞ்சதே கிடையாது அவதூறு வழக்குக்காக அப்படிங்கிறாரு. அவதூறு வழக்குக்காக கைது செஞ்சதே இல்லைன்னா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. செஞ்சதே இல்லைங்கிறது அது ஆல்ரெடி நீங்க இருந்த ஒரு உடன்படிக்கை. அதை வந்து சட்டப்படியா செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்றீங்க? சட்டப்படியா கைது செய்யலாம், ஓகேவா? அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது திமுக மேல அவதூறு வழக்குகள் நிறைய போடுவாங்க, போட்டு ஒரு மூட்டையா கட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக சைடில் அவதூறு வழக்குகள் நிறைய போடுவாங்க, மூட்டை கட்டி வைப்பாங்க. இதுதான் காலகாலம் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ விஜய் வந்தது பிறகுதான் அவதூறு வழக்க போட்டு அதை கைது பண்றதுக்கு வரைக்கும் போயிருக்காரு. அப்ப கைது பண்ற வரைக்கும் போனதுனால இவ்வளவு நாளா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவர் வந்து பசங்க கைது பண்ணிட்டாரு அப்படின்னா RS பாரதி அவர்கள் சொல்றது வந்து கரெக்ட் ஆயிருமா?
கரெக்ட் கிடையாது. அவருக்கு எல்லா சட்டம் தெரியும். ஆனா இருந்தும் இது மாதிரி விஷயங்களை பேசுறது தான் இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, சட்டப்படி தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நாங்க வந்து இது சட்டப்படியா கையாளுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றதுக்கும், இது வந்து திமுகவை அரசு திமுகவை தமிழக வெற்றி கழக அரசு வந்து பழிவாங்குதல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் குற்றச்சாட்டை கொண்டாந்து ஆர் எஸ் பாரதி அவர்கள் வைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அவரை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது காவல்துறை வந்து என்ன தமிழக வெற்றி கழகத்துல ஜாயின் பண்ண சொன்னாங்க, நான் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதுக்காக நான் எப்போதுமே ஸ்டாலின் அவர்களோட தான் இருப்பேன், நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வர முடியாது. உங்களை யார் கூப்பிட்டது? கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களை அந்த கட்சிக்கு அழைச்சிக்க மாட்டாங்க. நீங்க எப்பயிலேருந்து என்ன மாதிரியான பேச்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களை யாரு கூப்பிட்டது? நீங்க காலில் வந்து விழுந்தா கூட நான் உங்களை கூப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களை நீங்க கூப்பிடுறோன்னு சொல்றீங்களா, யார் கூப்பிட்டது, ஆதாரத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து, அதாவது போற போக்குல ஒரு விஷயத்த போட்டுட்டு போயிட்டா அவர் வந்து கரெக்டான உத்தமர் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து, இதுதான் ஒரு அற்பமான திமுக கட்சியினுடைய அரசியலே. அவங்க பழங்காலங்களா இது மாதிரி அரசியல் வந்து எடுத்துக்கிட்டு தான் போறாங்க. இது எப்படி கை கொடுக்கும் அவங்களுக்கு? இது உங்களுக்கு தெரியாதா? இப்போ ஒரு கட்சி வந்து அவர் கைது பண்றாங்கன்னா, ஆல்ரெடி பேசினாங்க நான் ஒத்துக்கல அதனால கைது பண்றாங்கிறது வேற. போலீஸ் அழைச்சிட்டு போறாங்களா, போலீஸ் அவங்களை கன்வெர்ட் பண்றாங்களாம், தமிழக அரசு வந்து வந்து எம்எல்ஏ பதவிக்கு ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா சரி வாங்க அப்படின்னு சொல்றாங்களாம். இது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு? இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நிர்மல்குமார் அவர்கள் சொன்னாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது வந்து தமிழ்நாட்டு அரசு வந்து நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் டேக் டைவர்ஷன் பண்றதுக்கு தான் இது மாதிரியான விஷயங்களை வந்து இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. மாணிக்க தகவல் அவர்கள் கேட்டா அவர் என்ன சொல்றாரு, இதை நாங்க காலங்காலமா சொல்லிட்டு இருந்தோம், வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, நீங்க இப்ப அமைச்சரும் கிடையாது, நீங்க அமைச்சரா இருக்கும் போதுதான் பேசிக்கிட்டீங்க, இப்ப நீங்க அமைச்சர் கிடையாது, உங்க கட்சி ஆட்சியும் கிடையாது, தேவையில்லாம பேசாதீங்க, தேவையெல்லாம் பேசினா இது மாதிரி தான் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த மாணிக்க தகவல் அவர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவங்க ஒவ்வொரு நிலைப்பாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணது வந்து சட்டப்படியான நடவடிக்கை, எந்த உள்நோக்கங்களும் பழிவாங்குதல் கிடையாது. அவர் பேசின பேச்சுக்கு இது தகுந்த பாடம் தான். அவன் இவன் அந்த வார்த்தைகள்லாம் நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வந்து நம்ம ஒரு அமைச்சரா இருந்து ஒரு பொது மேடையில அவ்வளவு பேச்சு பேசுறாரு அப்படின்னா கைது பண்ணாம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இந்த அரசு வந்து எல்லாத்திலையும் மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. யார் அவதூறு பேசினாலும் சரி, யாரை பத்தி பேசினாலும் சரி, இப்ப முதல்வரை பத்தி பேசினாலும் மட்டும் அவதூறு கைது பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. நீங்க யாரை பத்தி அவதூறு பேசினாலும் அது யாரா இருந்தாலும் கோர்ட்ல உங்களுக்கு கேஸ் போட்டு கோர்ட்ல கொண்டு நிக்க வைப்பாங்க. இதுதான் இந்த அரசு பண்ண போகுதுங்கிறத விஜய் அவர்கள் இந்த வழக்கு மூலமாவும் நிரூபித்து காட்டியிருக்காங்க. இனிமேலுக்கு அவதூறு பேசுறதுனாலே போலீஸ் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற நினைப்பு வந்து எல்லாருக்கும் இருக்கணும். அப்படி இருந்தா எவனும் இது மாதிரி பேச மாட்டான். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து சட்ட ரீதியான கைதா இல்ல அரசியல் பழிவாங்குதலா? மாதிரியான அரசியல் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா திவாகர் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.